கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 162ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது ஏசாயாவின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். ஆமென். பிரியமானவர்களே, இதற்கு முன்பான வசனம் திராட்சை செடி என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நல்ல ரசத்தை கொடுக்கும் திராட்சை தோட்டம் என்று சொல்லியிருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நாம் அவருக்கு திராட்சை செடிகள் போல் இருக்கிறோம். கனி தரும் திராட்சை செடியாய் இருக்கிறோம். அந்த செடியை ஆண்டவர் பத்திரமாய் பராமரித்து பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் செடி நாம் கொடிகள். நாம் கொடிகளாய் இருக்கிறோம். அந்த செடியிலே சார்ந்து கொண்டிருக்கிற கொடியானது நல்ல வேர் பற்றி கனி கொடுக்கும். அதுபோல ஆண்டவர் நம்மை நல்ல உயர் தரமான திராட்சை ரசம் கொடுக்கும் கொடிகளாக நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஆண்டவர் அவருக்கு பிரியமான திராட்சை செடிகளாய் நாம் எப்படி வாழ்வது என்று சிந்தித்து நலமானதை நாம் பற்றி கொள்ளும் பொழுது மெய்யாகவே அவர் நம்மை பராமரித்து பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் இதே விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நாம் விசுவாச அறிக்கை ஏறெடுப்போம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தாவே, மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரம் செடி கொடி எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். பறவை பட்சி தண்ணீர் எல்லாவற்றையும் நீர் உருவாக்கி இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதை நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா கோணலானவற்றையும் பாழானவைகளையும் நீர் ஆற்றி தேற்றி பராமரித்து பாதுகாத்து ஆண்டவரே, நல்ல உயர் தரமான ஒரு திராட்சை செடிகளாக கொடிகளாக எங்களை நீர் பயன்படுத்த போகிறதற்காக உருவாக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. நீர் உம்முடைய வார்த்தையினாலே சொன்ன எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தினாலே நிச்சயமாய் நிறைவேற்றுவீர் என்று நிச்சயித்து விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். நீங்களும் விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். God bless you.